வேணும்னா காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நீ தெரியுமா? பரவாயில்லையா? இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஹோம் ஒன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஹால் வீடியோ. இதில் கொஞ்சம் கேமரா ஆங்கிள்ஸ் அண்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஐம் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கிச்சனில் பிளாஸ்டிக் பாக்ஸஸில் தான் நான் க்ராசரிலாம் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். என்னோடய விளாக்ஸில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் கிளாஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு ரீசெண்டாக நான் ஃப்ளிப்கார்ட் ஷாப்ஸி வெப்சைட்டில் வந்து ஷாப் குளோபல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட கிளாஸ்வேர்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 1 kg பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு 6 கண்டெய்னர்ஸும் அண்டு 400 ml பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு 12 கண்டெய்னர்ஸும் ஆர்டர் போட்டிருந்தேன். 400 ml கண்டெய்னர்ஸ் வந்து இட்ஸ் a செட் ஆஃப் 12. அது வந்து பார்த்திங்கன்னா 321 rupees வந்துருந்தது. அண்டு 1 லிட்டர் பிடிக்கிற கண்டெய்னர் வந்து 385 rupees, செட் ஆஃப் 6 வந்துருந்தது. பேக்கேஜிங்லாம் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபேக்டரி வித் தி ப்ராடக்ட். ஸோ அதனால் நான் வந்து அடுத்த செட்டு வந்து இந்த 6 கண்டெய்னர் செட் வந்து இன்னும் 2 நம்பர்ஸ் போட்டிருந்தேன். அது கூட இந்த மாதிரி ஒரு மசாலா பாக்ஸ் போட்டிருந்தேன். ஓகே, ஓப்பன் பண்ணும்போது வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, அந்த லிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் கிராக்ஸ் இருந்தது. நானே ஃபஸ்ட்டு அது நோட்டீஸ் பண்ணல. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் அது நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 3-4 டேஸில் கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக உடஞ்சிடும். அந்த லெவலில் தான் இருந்தது. இதில் பெரிய பஞ்சாயத்து என்னென்னா, இது வந்து நான் ரீப்ளேசபிள்ன்ற கேட்டகரியில் இருந்தது. அப்புறம் கஸ்டமர் கேருக்கு 2-3 டைம் ஃபோன் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு உடனே இமீடியட்டாக ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் வச்சுக்கல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த டப்பாக்காண்டி. இப்படி ஆனது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அழகாக பிரித்தது எல்லாம் மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்ட மாதிரி அப்படியே கவர் பண்ணி உள்ளே வச்சாச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2 செட் வந்து அந்த 6 கண்டெய்னர்ஸ் 1 லிட்டர் வாங்கியிருந்தேன் மறுபடியும்ன்ட்டு. அது இது கூடயே டெலிவரி ஆகிடுச்சு. அது ஆஸ் யூஷுவல் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்போதும் போல் பக்காவாக பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து நான் இப்போது க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நான் கிச்சன் செட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ஈவினிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜியோமார்ட் போயிருந்தோம். காரைக்குடியில் வந்து ஜியோமார்ட் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகுது. பட் போகவே இல்லை. ஒரு ஆசைக்காண்டி போவோமே அப்படின்ட்டு போயிட்டு தேவையில்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்னென்னு தான் அவங்க கூட சும்மா ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காலாம் எதுவும் இருக்காதுங்க, இப்போ சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ரசகுல்லா. ஸ்ரீக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரசகுல்லா 2 டப்பா வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து 249க்கு 2 டப்பா கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 250 ml. ஓகேங்களா. அப்புறம் இந்த கிளாஸ் டீ கப்ஸ் வாங்கியிருந்தோம். ஸ்ரீக்கு வந்து எகெயின் டீ கப்ஸில் வந்து டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கியிருந்தோம். அது வந்து ஈச் 40 rupees வந்துருந்தது. அண்ட் இது வந்து ஒரு டப்பர்வேர் வாட்டர் கேன், சும்மா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அண்ட் இது வந்து ரொம்பவே கிளாஸாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் கோட்டிங்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு ஒரு கலரிங் தான். காப்பர் கலரில் இருக்குது, அவ்வளோதான். காப்பர் கிடையாது. உள்ளே வந்து சில்வரில் தான் இருக்குது பாட்டிலு. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. சரி, ஒரு 750 ml இது சரி வாங்குவோன்னு வாங்கியிருந்தோம். ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 291 rupees வந்துருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மசாலா நூடுல்ஸு. மேகி மாதிரியே இருந்தது சிம்ப்ளன்ஸ் ரொம்ப. சரி, மேகி தானே எப்போவும் வாங்குகிறோம், இது ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பை 1 get 1 ஃப்ரீ. கிட்டத்தட்ட மேகியோட ரேட்டு தான் வந்துருந்தது. ஓகே அப்படின்ட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து வீட் ப்ரெட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த டூத் ப்ரஷ் வாங்கியிருந்தோம். இது வந்து 3 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த மாதிரி இருந்தது. ஆஸ் யூஷுவல் விம் பார் வாங்கியிருந்தோம். சில கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன் க்ளீனிங்க்கு. பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சோப் வாங்கியிருந்தோம். யாக்லே சோப் பார்த்திங்கன்னா வந்து 3 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ற ரேட்டில் இருந்தது. போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னென்னத்தையோ தேவையில்லாமலாம் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. கடைசியில் பில்லு பார்த்திங்கன்னா வந்து 3300 கிட்ட வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே, என்றைக்காவது ஒரு நாள் தானே. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கட்டும்னு வாங்கியிருந்தேன். அதுவும் பை 1 get 1 ஃப்ரீயில் தான் இருந்தது. ஈச் வந்து 100 rupees கிட்ட வந்தது. இது ஆல்பன்லீபே சாக்லேட் வாங்கியிருந்தோம். அது ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீக்கு, அதனால். அண்ட் கப்பு, நாங்களாம் 90s கிட்டுன்றதுனால இந்த சூட மிட்டாய் வாங்கியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ட்டு. நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா பை 1 get 1 ஃப்ரீன்னு நினச்சி நான் எடுத்திருந்தேன்.
ஆக்சுவலாக பார்த்தா இது வேறு வேறு கலரில் இருக்கா. ஸோ வந்து ஈச் 101ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது நான் வீட்டுக்கு வந்து தான் கவனிச்சேன். பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. வேறு என்ன செய்ய முடியும், அப்படியே வச்சுக்கிட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக நான் நினச்ச ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட் அப்படியே வந்து 241 ருபீஸு. இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் கிளீனர் வந்துடும், அண்டு வெசல் வாஷிங்க்கு ஒரு லிக்விட் வந்துடும், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரே வந்துடும் இந்த கவுண்டர் டாப்பு, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் டாய்லெட் க்ளீனிங்க்கு ஹார்பிக் மாதிரி ஒரு சம்திங் ஒரு லிக்விட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து 241. இது ஓகேவாக இருந்தது. ஆக்சுவலி வந்து பாப்பாவுக்கு டயப்பர் வாங்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்லிட்டு வீட்டில் போனோம். அது வாங்கிட்டு வந்துட்டோம். 7 to 12 kgக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2000 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா 9 ருபீஸ்க்கு 1 kg வந்து சுகரோ இல்லைனா வந்து இது மாதிரி வீட் ஃப்ளாரோ தராங்க. ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸ்ரீ கொஞ்சம் நேரத்தில் ஏஞ்சி போயிட்டதுனால சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியாகவே ஃப்ரேமில் காமிக்கல. அதனால் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கெச்சப்பும் பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அகர்பத்தியும் அப்படி தான். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ வட்டா டப்பா எம்டியாக இருக்குன்னா இதெல்லாம் ஏற்கனவே நான் ஷூட் பண்ணது மறுபடியும் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீக்கு வந்து மைலோ தான் பிடிக்கும். அதனால் வந்து இதை ரீபர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அவ்வளோதாங்க, இந்த ஷாப்பிங் ஹால் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் பெருசாக கண்டென்ட் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.